அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடலில் தங்கியுள்ள நஞ்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது உடல் அதீத பலம் அடைவதற்காக ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, உடலில் அதீத பலம் இல்லை என்றால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நரம்புகள் பலவீனமாக காணப்படும். இதனால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். உடல் மெலிந்து காணப்படுவார்கள். உடலெங்கும் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்களில் ஹீமோகுளோபின் குறைந்து காணப்படும். இரத்த அணுக்கள் குறைந்து காணப்பட்டால் வேலை செய்வதிலோ அடிக்கடி சோர்வு ஏற்படும். இதன் அறிகுறிகளை வைத்து உடலில் பலம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த பலம் ஏற்படுவதற்கு பல்வேறு வகையான வழிமுறைகளை சித்தர்கள் அருளியுள்ளார்கள். பாதாம் பருப்பு, பிஸ்தா, சமயத்தில் 1-2 மட்டும் முந்திரி போன்ற பருப்புகளை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனால் உடலில் அதீத பலம் ஏற்படும். சப்த தாதுக்களும் உயர்த்தப்படும். வாரத்திற்கு ஒரு முறை பச்சையாக முளை கட்டிய பச்சை பயிரை நாம் உணவாக எடுத்து வரலாம். நரம்பு தளர்ச்சி இல்லாமல் அதீத பலம் ஏற்படும். பிஞ்சி முருங்கைக்காய் இவற்றை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அதீத பலம் ஏற்படும். பல்வேறு வகையான வழிகள் இருந்தாலும் அதிகப்படியான பலம் ஏற்படுவதற்கு நாம் இன்று ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மலர் மகிழம்பூ. அன்பான நேயர்களே, காய்ந்த மகிழம்பூவை நாம் எடுத்து வைத்துள்ளோம். மகிழ மரம் மிக சிறந்த அற்புதமான நறுமணமுள்ள ஒரு மலர். பல்வேறு கோவில் ஸ்தலங்களில் இது ஒரு ஸ்தல விருட்சமாக காணப்படுகின்றன. திருவண்ணாமலையில் இது ஒரு ஸ்தல விருட்சம். அக்னி ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இருக்கக்கூடிய மரம் இந்த மகிழ மரம். மகிழ மரம் மிக சிறந்த கிருமி நாசினி. இதன் மலர் அற்புதமான நறுமணத்துடன் சிறிய அளவில் மஞ்சள் வண்ணத்தில் சிறிது சிறிதாக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய அற்புதமான ஒரு மலர் மகிழ மரம். மேலும் மகிழ மரத்தினுடைய அத்தனை பாகங்களுமே இன்றியமையாத மருத்துவ குணங்கள் வாய்ந்தவை. மகிழம்பழத்தை நாம் வாயிலிட்டு நன்றாக சப்பி சுவைத்து வெளியே துப்பி வந்தால் பல் ஆட்டம், பல்லில் ஏற்படுகின்ற எல்லா வகையான நோய்களும் நீங்கும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ.
எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.